அவ்வளோ சீக்கிரம் உடையாத ஃபோனை கண்டுபிடிச்ச கம்பெனி சுக்குநூறாக உடஞ்சி ஒன்றுமே இல்லாமல் போனது எப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஆமாம், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நோக்கியாவை பற்றி தான். வேர்ல்டுலேயே 50% ஷேர் வச்சுருந்து இந்தியாவில் கிட்டத்தட்ட 85% மார்க்கெட் ஷேர் வச்சுருந்த நோக்கியா கம்பெனி எப்படி ஃபியூ இயர்ஸ்லேயே ஒன்றுமே இல்லாமல் போய் கம்பெனியை மூடினாங்கிறது தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்தியன் மக்களுக்கு நோக்கியா ஃபோனுங்கிறதுனாலே ஒரு சென்டிமெண்ட், அந்த அளவுக்கு ட்ரஸ்ட்டை உருவாக்கி இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க தோற்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, 2000 2007 வரைக்கும் நோக்கியா தான் வந்து ரொம்ப டாமினேட் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த ஃபீல்ட. அவங்க பார்த்தீங்கன்னா N சீரிஸ் லான்ச் பண்ணியிருந்தாங்க சிம்பியன் OS வச்சு. பட் அப்போ தான் மார்க்கெட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்பிளும் ஐஃபோனை லான்ச் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் ஆண்ட்ராய்டு OSயும் கூகுள் லான்ச் பண்ணியிருந்தாங்க. பட் நோக்கியா பார்த்தீங்கன்னா இந்த டச் ஃபோன் அப்படிங்கிறது அவ்வளோ சீக்கிரம் ஹிட் ஆகாது, எல்லா பீப்புள்னாலும் யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு ஒரு தாட்டில் இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் சிம்பியன் OS வச்சு ஆண்ட்ராய்டையும் ஆப்பிள் ஸ்டோரையும் பீட் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு தாட்டில் இருந்தாங்க. பட் ஐஃபோன் பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்காத அளவு ரீச் ஆனதும், அதே சமயம் ஆண்ட்ராய்டு OS பார்த்தீங்க அப்படின்னா சிம்பியனை விட ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. எல்லாத்துக்கும் நிறைய அப்ளிகேஷன் கிடைக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ பீப்புள் ஈஸியாக அட்ராக்டிவ் ஆயிட்டாங்க. மெயின் என்னன்னா டச் ஸ்க்ரீன். அவ்வளோ வருஷம் எல்லாம் கீபேட் ஃபோனை யூஸ் பண்ணவங்க டச் ஸ்க்ரீனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மாறினாங்க. இங்கே தான் நோக்கியா பார்த்தீங்கன்னா முதல் தோல்வியை சந்திச்சு. அவங்க அதை ரியலைஸ் பண்ணி டச் ஸ்க்ரீனுக்கு மாறும்போது ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அவங்களோட மார்க்கெட் வேல்யூவும் ஷேரும் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. அடுத்த ரீசன் அவங்க விண்டோஸ் OS பின்னாடி போனது. உலகமே பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டையும் ஆப்பிள் ஸ்டோர் பின்னாடியும் போயிட்டு இருக்கும்போது இவங்க விண்டோஸ் எல்லாம் யூஸ் பண்ண போகிறாங்க, விண்டோஸ் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு ரொம்ப நம்பினாங்க. அதுலேயே வேற எந்த ஆப்ஷனும் ட்ரை பண்ணாமல் விண்டோஸ் மட்டும் தான் சக்ஸஸ் ஆகும்னு நினச்சி அந்த OS லான்ச் பண்ணி அதில் ஃபோனை சேல் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. பட் அது வரக்கு முன்னாடியே ஆண்ட்ராய்டு பார்த்தீங்கன்னா எல்லாத்து பக்கமே நல்ல வரவேற்பு பெற்றது. இதனால தான் உலகத்திலேயே நம்பர் 1 மொபைல் பிராண்டாக இருந்த நோக்கியா பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட கம்பெனியை க்ளோஸ் பண்ணுற நிலைமைக்கு வந்தாங்க. இதுலேருந்து நம்ம தொழில் ரீதியாக என்ன கற்றுக்கணும் அப்படின்னா, இந்த உலகத்துக்குள்ள என்ன மாற்றம் வந்தாலும் அதை நம்ம சீக்கிரம் அடாப்ட் ஆகிக்கணும், இல்லை ட்ரையாவது பண்ணணும். இல்லை நான் ட்ரை பண்ண மாட்டேன் அப்படின்னு ஒரு முடிவுலேருந்து நம்ம எடுக்கிற டிசிஷன் தான் மக்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு முடிவில் இருக்கக்கூடாது. ஸோ நீங்களும் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அடுத்தது என்ன இப்போ கரண்ட் மார்க்கெட்டில் ட்ரெண்டாக இருக்குது அப்படிங்கிறத அப்டேட்லேயே இருங்க. அதை நீங்களும் ட்ரை பண்ணுறதுக்கு தவறாதீங்க. இதே மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு 2D TV தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.